தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களில் நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 88ஆம் சங்கீதம். உங்களுடைய வேத புத்தகத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த செய்திகள் வசனமாக வாசிக்கப்பட்டு வியாக்கியானம் பண்ணப்படும் பொழுது நீங்கள் வசனங்களை தொடர்பாக என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த செய்திகள் உங்களுக்கு தெளிவாக புலனாகும். 88ஆம் சங்கீதத்தின் அடைப்புக்குறிக்குள்ளே மகலாத் லே என்னோத் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட எஸ்ராகியனாகிய ஏமானின் போதக சங்கீதம் என்று சொல்லி நாம் அடைப்புக்குறிக்குள்ளே நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தின் பின்னணிய வரலாறு, எந்த சங்கீதத்தின் பின்னணிய வரலாறும் அடைப்புக்குறியிலே காணப்படும். அதை முதலாவதாக வாசித்துவிட்டு சங்கீதத்தை வாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி என்றால் சங்கீதத்தின் பின்னணியும் நமக்கு புலனாகும். கோராகின் புத்திரரில் உள்ளவர்கள் எழுதி பாடி இசையமைத்து ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அவர்கள் பாடற் குழுவை பயிற்றுவித்து ஆலயத்தில் இது போன்ற சங்கீதங்களை அவர்கள் பாடுவார்கள். மகலாத் லே எனோத் எனும் வாத்தியம், அது என்ன வாத்தியம் என்று தெரியவில்லை, சிறந்த வாத்தியம் என்று வைத்துக்கொள்ளலாம். ஒரு சிறந்த வாத்தியத்தின் மூலமாக வாசிக்கப்பட்ட இசைக்கப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம் ஆகும். இந்த சங்கீதத்தை எழுதியது என்று சொல்லும் பொழுது எஸ்ராகியனாகிய ஏமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இவன்? இந்த ஏமான், ஏத்தான், ஆசாப் என்று வாசிக்கிறோமே, அவர்களிலே ஒருவனாகிய ஏமான் அல்ல, வித்தியாசமானவன் என்பதை புலப்படுத்தத்தக்கதாகத்தான் எஸ்ராகியனாகிய ஏமான் என்று சொல்லி அவனுடைய குலப்பெயரோடு கோத்திர பெயரோடு அவனுடைய பெயர் விளங்குகிறது. ஒருவேளை இவன் ஆலயத்தின் இசை பாடகனாகிய ஒருவனாகிய யோவேலின் மகனாகிய ஏமான் என்று சொல்லி இவனை குறித்து பார்க்கிறார்கள். அல்லது மாகோல் என்று சொல்லப்படக்கூடிய சாலமோனின் அரசாட்சியில் இருந்த ஒரு ஞானியின் மகன் என்று கூட இவனை குறித்து சிலர் அறிவிக்கிறார்கள். யாரோ எஸ்ராகியனாகிய ஏமான் என்று மட்டும் இந்த சங்கீதம் சொல்லப்படுகிறது. வேதத்தின் சங்கீதங்களில் உள்ள எல்லா சங்கீதங்களிலும் மிகவும் துக்கமான ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். எந்த ஒரு சங்கீதமும் ஆரம்பத்திலே துக்கமாக காணப்படும், முடிவிலே ஸ்தோத்திரமாக சொல்லப்படும். துக்கத்தில் ஆரம்பித்து துதியிலே முடியும். இந்த சங்கீதமோ துக்கத்திலேயே ஆரம்பிக்கிறது, துக்கத்திலே முடிகிறது என்று சொல்லி இந்த சங்கீதத்தை கருத்தாக நான் வாசிக்கும் பொழுது கற்றுக்கொள்ளலாம். சரி, வாழ்க்கையிலே பாடுகள் அவசியம். பாடுபட்ட பரிசுத்தவான்களை நான் வேதத்திலே வாசிக்கிறோம். யோபுவை பார்க்கிறோம், எரேமியாவை சந்திக்கிறோம், இயேசுவை காண்கிறோம், யோசேப்பை பார்க்கிறோம், தானியேலை பார்க்கிறோம், தானியேலின் நண்பர்களை பார்க்கிறோம். இப்படி பாடுகள் வாழ்க்கையிலே ஒரு பகுதி. என் வாழ்க்கையிலே நான் பாடுபட விரும்பவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பாடுகளை நியமித்திருக்கிறார், போராட்ட காலங்களை நியமித்திருக்கிறார். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ என்று சொல்லி யோபு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்துவில் நம்பிக்கை உள்ளவர்களாகிய நாம் எத்தனை தான் பாடுகளினூடாக கடந்து சென்றாலும் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை ஆரம்பம் அழுகையாக இருந்தாலும் முடிவு தொழுகையாக இருக்க வேண்டும் என்பதுதான் வேதத்தின் விளக்கமாகும்.
இந்த சங்கீதத்திலே 3 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானவைகள். என்னென்ன வார்த்தைகள்? முதலாவதாக குழிகள், இரண்டாவதாக கேள்விகள், மூன்றாவதாக கலக்கங்கள். 3 வார்த்தைகளின் அடிப்படையிலே இந்த சங்கீதத்தின் செய்திகளை நாம் தியானிக்கலாம். முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கும் பொழுது 7ஆம் வசனம் சேலா என்று முடிவதனாலே சேலா என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? சேலா வந்தவுடனே அங்கேயே நிறுத்தி யோசித்து தியானித்து அந்த வார்த்தைகளை கைக்கொண்டு வாழ நம்மை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து மற்ற வசனங்களுக்கு செல்ல வேண்டும். சங்கீதத்தை வாசிப்போமா? 7ஆம் வசனம் வரை. என் ரட்சிப்பின் தேவனாகி கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போலானேன். மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நிகழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களைப் போலானேன். என்னை பாதாள குழியிலும் இருளின் ஆழங்களிலும் வைத்தீர். உமது கோபம் என்னை இருத்துகிறது. உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். சேலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிந்திக்க வேண்டிய தருணம் இப்பொழுது. குழிகள், பாதாள குழி, பிரேத குழி என்றெல்லாம் இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. 3ஆம் 4ஆம் 6ஆம் வசனத்திலே பாதாள குழிகள், 5ஆம் 11ஆம் வசனங்களிலே பிரேத குழிகள். ஒரு விசுவாசி, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷன், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டவரால் வழிநடத்தப்படுகிறவன், அவனுக்கு குழிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. கர்த்தர் அதை நியமித்திருப்பதாக சங்கீதக்காரன் புலம்புவதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆக இந்த குழிகளிலே கிடக்கக்கூடிய மனிதன், உவமையாக சொல்லப்படக்கூடிய இந்த குழிகளிலே கிடக்கக்கூடிய ஒரு மனிதன் என்னென்ன பாடுகளை அனுபவிக்கிறான் என்று பாருங்கள். 3ஆம் வசனத்திலே துக்கம், 4ஆவது வசனத்திலே பலவீனம், 5ஆம் வசனத்திலே நம்பிக்கை இழந்த நடைபெறும் போன்ற ஒரு காட்சி, 6ஆம் வசனத்திலே இருள், 7ஆம் வசனத்திலே கோபம், இன்னும் 7ஆம் வசனத்திலே அலைகள், கர்த்தருடைய அலைகள், இன்னும் 8ஆம் 18ஆம் வசனத்திலே அறிமுகமானவர்களெல்லாம் விலகிச் செல்கிறார்கள். 8ஆம் வசனத்திலே நான் மற்றவர்களுக்கு அருவருப்பானேன். இன்னும் 8ஆம் வசனத்திலே அடைபட்டு கிடக்கிறேன், எனக்கு விடுதலையே இல்லை. இன்னும் 15ஆம் வசனத்திலே திகிலும் கலக்கமும் என்னை மூடிக்கொண்டது. 16ஆம் வசனத்திலே எரிச்சல்கள், பயங்கரங்கள் இவற்றினாலே பிடிக்கப்பட்டு அதம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தன்னுடைய அவலமான நிலைமையை அறிவிப்பதாக இந்த சங்கீதம் சொல்லுகிறது. குழிகள், குழிகளிலே தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவனுக்கு மீட்சி உண்டா? அவனுக்கு வாழ்க்கை உண்டா? மீண்டும் குழியிலிருந்து கர்த்தர் அவனை தூக்கி விடுவாரா? நிச்சயமாக விடுவார். யோசேப்பு குழியிலே தள்ளப்பட்டானே, குழியிலே தள்ளப்பட்ட மனிதன் மீண்டுமாக வெளியே கொண்டு வரப்பட்டு எகிப்துக்கு அனுப்பப்பட்டு இன்னொரு குழியிலும் தள்ளப்பட்டானே. சிறைச்சாலை, குழிகள் நிறைந்த பகுதி, அங்கும் தள்ளப்பட்டானே. ஆக குழிகளிலே தள்ளப்பட்டவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்கள் என்ற கருத்துக்களை யோசேப்பின் வாழ்க்கையிலும் எரேமியா வாழ்க்கையிலும் நாம் தள்ளப்படுகிறோம். பாதாள குழி, அந்த குழியிலே கூட தள்ளப்பட்டவர்கள் எழுந்தார்கள், பிரகாசித்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே. ஆக எந்த ஒரு குழியும், உலக பிரகாரமான குழியோ, பாதாள குழியோ, அல்லது கல்லறை தோட்டத்தில் உள்ள குழியோ, எந்த ஒரு குழியும் நிரந்தரமானவை அல்ல. ஆண்டவர் மீண்டுமாக நம்மை உயிர்ப்பிப்பார், மீண்டுமாக நம்மை எழுப்புவார் என்பதைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாக, மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒருவேளை உளையான சேற்றிலே அமிழ்ந்திருக்கிறீர்களோ, நீங்கள் ஆழமான குழியிலே தள்ளப்பட்டிருக்கிறீர்களோ, நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று சொல்லி நீங்கள் நுழைந்திக் கொண்டு, நீங்கள் கலங்கி கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு விடிவு காலம் உண்டு. கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். சீமோன் பேதுருவை ஆழமான அலைகளிலிருந்து, கடலிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தாரா இல்லையா? அதே போல உங்களையும் ஆண்டவர் தூக்கி எடுப்பார். பயப்படாதிருங்கள், கர்த்தருக்காக நீங்கள் காத்திருங்கள். உங்களை அமிழ விட மாட்டார், அனாவசியமாக தண்ணீர் குடிக்க வைக்க மாட்டார். ஆண்டவர் தூக்கி எடுப்பார், கண்மலையிலே உங்களை நிறுத்துவார். நிச்சயமாக முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமாய்யா? நிச்சயமாக நடக்குமே. எப்படி அதை சொல்கிறீங்க?
எப்படி சொல்கிறேன் என்றால், இந்த செய்தியை கேட்க ஆண்டவர் உங்களை முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே, இந்த செய்தியை கொடுக்க ஆண்டவர் என்னையும் ஆயத்தப்படுத்தி உங்கள் முன்னால் நிறுத்தி இருக்கிறாரே. ஆகவே நாம் ஒருவரை ஒருவர் இந்த செய்தியின் மூலமாக சந்திப்பது, அதனுடைய பொருள் என்ன? குழியிலே கிடக்கிறவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்கள். அந்த எழும்பி பிரகாசித்தல் உங்களுடைய வாழ்க்கையிலும் உண்டு என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நெறிந்த நாணலை அவர் முறிப்பதில்லை, மங்கி எறிகிற திரியை அவர் அணைப்பதில்லை, மீண்டுமாக உறுதிப்படுத்துவார், பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே குழியிலே கிடந்து நுழுந்தி கொண்டிருக்கிறவர்கள், அமிழ்ந்திருக்கிறவர்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள், பிழைப்பீர்கள், பிரகாசம் அடைவீர்கள். உளையான சேற்றிலிருந்து உன்னத தெய்வம் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரித்து கண்மலையிலே நிறுத்துவார். பேசு என்று சொல்லுவார், நீங்கள் பேசுவீர்கள், சாட்சி பகர்வீர்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள். இது சத்தியம். முதலாவதாக குழிகள் என்ற வார்த்தை, இரண்டாவதாக கேள்விகள். சங்கீதக்காரன் கேள்விகளுக்கு மேல் கேள்வி கேட்டு ஆண்டவரிடத்திலே போராடுவதாக, உரையாடுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்பது நல்லதா? நல்லதுதான். ஆனால் பதில் சொல்லுவதும் பதில் சொல்லாததும் அவருடைய இஷ்டம். என் கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்கவே கூடாது. கேள்விகளை கேட்கலாம். ஏன்? அவர் அப்பா, அவர் நம்முடைய நண்பர். அதனாலே கேட்க வேண்டியதை கேட்கலாம், உள்ளத்தில் இருப்பதை ஆண்டவரிடத்தில் கொட்டலாம். ஆனால் என் ஒவ்வொரு கேள்விக்கும் நீர் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று கேட்பது முட்டாள்தனம், மூடத்தனம், பெருமை, பிடிவாதம், ஆண்டவரை மட்டுப்படுத்துவது போன்ற கேள்விகள். அவையெல்லாம் பாவங்கள். இயேசுவே ஒரு கேள்வி கேட்டாரே பிதாவினிடத்திலே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னாரே. அதற்கு பிதா கொடுத்த பதில் என்ன? பதிலே இல்லை. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே விளக்கங்களின் அடிப்படையிலே நாம் வாழக்கூடாது, விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும். விசுவாச வாழ்க்கை என்பது விளக்கத்தின் அடிப்படையிலே அல்ல, விசுவாசத்தின் அடிப்படையிலே. சில கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் சொல்லுவார் அவருக்கு இஷ்டமானால், பல கேள்விகளுக்கு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். அதற்குரிய காரணங்கள் அவரிடத்தில் உண்டு. ஆண்டவரே, நீர் யார் என்ற கேள்வி கேட்டான் பவுல். ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இன்னொரு கேள்வி கேட்டான், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? பதில் இல்லை, சொல்லிவிட்டார், ஊருக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். சில கேள்விகளுக்கு பதில் உண்டு, சில கேள்விகளுக்கு கொஞ்ச நாட்கள் கழித்து பதில் உண்டு, சில கேள்விகளுக்கு பதிலே இல்லை. காரணம், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும், விளக்கங்களின்படி வாழாமல் விசுவாசத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 10ஆம் வசனம் முதல் பாருங்கள். 10ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கையிலே பலவிதமான கேள்விகளை சங்கீதக்காரன் கேட்பதாக நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனம், மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செய்வாரே. லாசரு, எவிருவின் மகள், நாயினூர் வாலிபன், சுனேமியாள் மகன், இப்படியாக பலருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோமே. மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? சேலா, நிறுத்தி சிந்திக்கவும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ? நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் என்று சங்கீதக்காரன் சொல்வதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பல்விதமான கேள்விகள். அந்த கேள்விகளை கேட்டு பதில் இல்லாமல் சங்கீதக்காரன் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏராளமான கேள்விகள், ஏராளமான கேள்விகள். ஏன் வருத்தப்படுத்துகிறீர்? மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்துப்போன வீரர் துதிப்பார்களோ? பிரேதக்குழியில் கிருபை அழிவில் உண்மை விவரிக்கப்படுமோ? இருளில் அதிசயங்கள் மறதி பூமியில் நீதி அறியப்படுமோ? ஏன் என் ஆத்துமாவை தள்ளிவிடுகிறீர்? 14ஆம் வசனத்திலே. ஏன் உமது முகத்தை மறைக்கிறீர்? 14ஆம் வசனத்திலே. இமைப்பொழுது மறந்தேன் அல்லது இமைப்பொழுது மறைத்தேன், ஆனாலும் நீடிய சகாயத்தோடு உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். முக்கியமான ஒரு காரணம்,
ஆண்டவர் முகம் மறைத்து கொள்ளப்படுவதற்கு முக்கியமான காரணம் அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தீமை காணப்படும் என்றால், பரிசுத்த குலைச்சல் காணப்படும் என்றால், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், கபடுகள் காணப்படும் என்றால் ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைத்து கொள்வதாக பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டால் நம்முடைய ஜெபங்கள் எப்படி கேட்கப்படும்? என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனாகில் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே. அதே போல ஆண்டவர் சில சமயங்களிலே மறைந்து கொள்வதற்கு, முகத்தை மறைத்து கொள்வதற்கு காரணம் நம்முடைய பாவங்கள். அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். எனவே செய்ய வேண்டியது என்ன? பாவத்தை விட்டு விடுவோம். பாவத்தை விட்டு விலகி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை பூரணமாக ஒப்பு கொடுப்போம். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஐயா, ஒரு காலத்தில் பாவம் செய்தேன், மனம் திரும்பினேன், என் பாவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அறிக்கையிட்டேன். பல பாவங்கள் எனக்கு மறந்தே விட்டன. அவ்வப்போது பரிசுத்தாவியானவர் அந்த பாவங்களை எல்லாம் எனக்கு நினைப்பூட்டும் போது அவற்றையெல்லாம் மீண்டும் மீண்டும் அறிக்கை செய்து விட்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பாரா? ஐயா, மறைக்க மாட்டார். பாவங்களின் நிமித்தம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் திரும்பும் பொழுது ஆண்டவருடைய முகம் உங்கள் மேல் பிரகாசிக்கும். ஆனால் பாவங்கள் குறித்து சும்மா சாதாரணமாக அசட்டையாக நீங்கள் இருந்து விடாதிருங்கள். உழவன் நிலத்தை உழும் பொழுது கல், முள், கட்டைகள், பீங்கான்கள் எல்லாம் வெளிவருகின்றன. அவற்றை தூக்கி போட்டு விட்டு பயிரிடுகிறான், நல்ல விளைச்சல். அடுத்த வருஷமும் அதே நிலத்தை உழும் பொழுது கல், முள், செங்கல் துண்டு, பீங்கான், சோளத்தட்டை எல்லாமே வெளியே வருகிறது. அவற்றையெல்லாம் அள்ளி தூரப்பட்டு விட்டு பயிரிடுகிறான், அமோக விளைச்சல். அடுத்த வருஷமும் அதே நிலத்தை உழுகிறான், கல், முள், தோளத்தட்டை, செங்கல் துண்டு எல்லாம் வருகிறது. நிலத்தை உழ உழ உள்ளே கிடக்கிறதெல்லாம் வெளியே வருகிறது. அனாவசியமான காரியங்கள் வெளியே வருகின்றன. அவற்றை தூக்கி போட்டு விட்டு அவற்றை அறிக்கையிட்டு விட்டு விட்டு தொடர்ந்து நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆண்டவருடைய வசனம் கலப்பை. அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை உழும் பொழுது, தற்பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது, வேதத்தை வாசிக்க தியானிக்க உள்ளிருக்கக்கூடிய பாவங்கள், அந்த காலத்து பாவங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். அவற்றையெல்லாம் அறிக்கையிட்டு விலக்கிவிட்டு ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக, ஆண்டவராக தொடர்ந்து ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு வாழும் பொழுது தொடர்ந்து அமோக விளைச்சல் நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்த கனிதரும் வாழ்க்கையை கடைபிடிப்போம். 2 காரியங்களை இதுவரை நாம் கற்றோம். முதலாவதாக குழிகள், 2வதாக கேள்விகள், 3வதாக கலக்கங்கள். கலக்கங்கள் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். எவ்விதமான கலக்கங்களினூடாக சங்கீதக்காரன் வாழ்கிறார் என்று சொல்லி 13ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனம் என்ன? 13ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, நானோ என்று சொன்னால் மற்றவர்களை விட நான் வித்தியாசமானவன், விசேஷித்தவன், ஆண்டவருக்காக விசேஷமாக நியமிக்கப்பட்டவன் என்பது பொருளாகும். நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை தள்ளிவிடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என்மேல் சுமந்திருக்கிறது. நான் மனம் கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என்மேல் புரண்டு போகிறது. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அவைகள் நாடோறும் தண்ணீரை போல என்னை சூழ்ந்து ஏகமாய் என்னை வளைந்து கொள்கிறது. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர். எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் துக்கத்தோடு முடிப்பதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம். இப்பொழுது திகில்கள் அல்லது கலக்கங்கள், நானோ வித்தியாசமாக வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் தன்னை அர்ப்பணிப்பதாக பார்க்கிறோம். என்னென்ன திகில்கள், என்னென்ன கலக்கங்கள் என்று பார்க்கும் பொழுது 14ஆம் வசனத்திலே, நீர் என்னை தள்ளி விடுகிறீர். அது எவ்வளவு பெரிய பயங்கரம்! நீர் உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்கிறீர். 15ஆம் வசனத்திலே, சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவன். திகில், கலக்கம் எல்லாமே என்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. 16ஆம் வசனத்திலே, எரிச்சல்கள், பயங்கரங்கள் என்னை அமிழ்த்துகின்றன. 18ஆம் வசனத்திலே,
நண்பர்கள், சிநேகிதர்கள் எல்லாரும் என்னை விட்டுவிட்டு ஓடி போய்விட்டார்கள். நான் தனித்து தயங்கி திகைத்து கலக்கங்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தன் நிலைமையை அறிவிப்பதாக பார்க்கிறோம். தொடர்ந்து இவை எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தக்கதாக சில காரியங்களை சங்கீதக்காரன் கையாளுகிறான். என்ன சொல்கிறான்? கூப்பிடுகிறேன். 13ஆம் வசனத்திலே, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், தொடர்ந்து கூப்பிடுகிறேன். என் ஜெபத்திலே எந்த விதமான தயக்கமும் கிடையாது, என்னுடைய ஜெபத்திலே எந்த விதமான நிறுத்தல்களும் கிடையாது. இடைவிடாமல் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். இரவும் பகலும் எனக்கு விடைகள் கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, உமக்கு காத்திருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அது மட்டுமல்ல, இன்னும் மேலாக காலையிலே நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்லியும் சங்கீதக்காரன் அறிவிப்பதாக பார்க்கிறோம். காலையிலே விண்ணப்பம். அதிகாலையிலே ஆண்டவர் இருட்டோடு எழுந்து தனித்திருந்து ஜெபித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் முதல் ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் யாவருமே அதிகால ஜப வீரர்களாக காணப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கூட காலையிலே எழும்பினவுடனே கடகடவென்று அங்குமிங்கும் ஓடாமல் படுக்கையிலே அமர்ந்து அல்லது முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது நல்லது. ஆண்டவரே, இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் இனிய நாளாக இருக்கத்தக்கதாக இயேசுவை நான் முன்வைத்து நான் வாழ விரும்புகிறேன். கர்த்தாவே, இந்த நாளையும் என்னுடைய வாழ்க்கையில் நீர் கூட்டி சேர்த்தீர். ஒரு நாளை என் ஆயுசோடு நீர் கூட்டினீர். எனவே கர்த்தாவே, இது நீர் உண்டு பண்ணின நாள், உமக்கு சொந்தமான நாள், எனக்கு நீர் ஈவாக இலவசமாக பரிசளித்த நாள். இந்த நாளை நான் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்வேன் கர்த்தாவே என்று சொல்லி இந்த நாளை எந்த நாளையும் ஆண்டவருக்காகவே வாழ்ந்து முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாகும். காலை ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது. காலையிலே நம்முடைய இருதயம் குறிப்பாக பொதுவாக அமர்ந்திருக்கும், அமைதியாக இருக்கும், ரொம்ப சுத்தமான ஒரு ஸ்லேட் போல இருக்கும். அதில் என்னத்தை எழுதுகிறோமோ அந்த எழுத்து அந்த நாள் முழுதும் நம்மை நடத்தும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே காலையிலே நம்முடைய இருதயமாகிய பலகையிலே நாம் எழுத வேண்டியது என்ன? கர்த்தருடைய வசனம். எழுந்தவுடனே ஜெபிப்பது மட்டுமல்ல, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க அந்த எழுத்துக்கள் எல்லாம், அந்த வசனங்கள் எல்லாம், அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம், அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்படும். அந்த எழுத்துக்கள் நாள் முழுவதும் உங்களை நடத்தும். எனவே காலை ஜபம், காலை தியானம் இவற்றை நீங்கள் விட்டு விடாமல் கருத்தோடு ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்க வேண்டியது நம்முடைய கடமை. உம்முடைய சமூகத்திலே என்னுடைய கைகளை விரிக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிப்பதாக 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். என் கைகளை விரிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது என் கைகளிலே ஒன்றுமே இல்லை, அவை வெறுமையாக இருக்கின்றன, சுத்தமாக இருக்கின்றன. என்னுடைய கைகளை விரிக்கிறேன் என்றால், ஆண்டவரே நான் எதையுமே பற்றி பிடிக்கவில்லை, எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறேன். என் கரங்கள் உம்முடைய பார்வையிலே எப்பொழுது தூய்மையாக காணப்படத்தக்கதாக என்னுடைய கரங்களை உமக்கு ஒப்பு கொடுத்து என்னால் முழுவதும் என்னுடைய பள்ளிக்கூடத்திலே, என்னுடைய கல்லூரியிலே, வேலை செய்யக்கூடிய இடத்திலே, வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்திலே, அக்கம் பக்கத்திலே கரங்களிலே சுத்தமுள்ளவனாக என்னை காத்துக்கொள்வேன், நீர் என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையை கையளித்து நாளை ஆரம்பிப்பதாக சங்கீதக்காரன் வாழ்க்கையிலே நாம் காண்கிறோம். ஆக ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே குழியிலே தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும், ஒருவேளை கேள்விகள் மிகுந்து நாம் காணப்பட்டாலும், கலக்கங்கள் நிறைந்து நம்ம அஞ்சி அஞ்சி வாழ்ந்தாலும், கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, காலை ஜெபத்தோடு ஆரம்பிக்கும் பொழுது, கைகளை கர்த்தரை நோக்கி விரிக்கும் பொழுது, கர்த்தர் இந்த நாளையும் ஒவ்வொரு நாளையும் நமக்கு ஆசீர்வாதமாக காத்துக்கொள்வார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாகும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, குழப்பமான வேளைகளிலே, கேள்விமயமான சூழ்நிலைகளிலே, துக்கத்தோடு நாங்கள் வாழக்கூடிய நிலைமைகளிலே, கர்த்தாவே நீர் எங்களுக்கு தஞ்சம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய துருகம், கோட்டை, அடைக்கலம், ஆதரவு என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்ற உண்மையோடு, என்ற சத்தியத்தோடு நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்.
நீர் எங்களை விட்டு அகன்று விட்டால் எங்களுக்கு ஆபத்து. நீர் எங்களோடு வாழ்க்கையில் இருப்பீர் என்றால் எங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை இன்றும் என்றும் இனிமையாக நாங்கள் வாழத்தக்கதாக நீர் எங்களுக்கு அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.